வாக்குறுதி அளிக்காத திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளதாக கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கொள்கையற்ற கூட்டம் மலிவான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். கொள்கை கோட்பாடுகளோடு வந்த தாவிகவை கொள்கையற்ற கூட்டம் என முதல்வர் விமர்சிப்பதா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்று புதிய எதிரிகள் குறித்த விமர்சனத்துக்கும் விஜய் பதில். விஜய்க்கு வந்ததை விட அஜித், ரஜினி, நயன்தாராவுக்கும் அதிக கூட்டம் வரும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. விஜயின் பிரச்சாரத்தில் முறையான திட்டமிடல் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. மக்களிடம் தெரிவிக்க வேண்டியதை தெளிவாக கொண்டு செல்ல முன்னேற்பாடு மேற்கொள்ள அறிவுரை. தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்லவிருப்பதாக தகவல். மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச வாய்ப்பு. நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டதால் அவரை சந்திக்க உள்ளதாக ஓபிஎஸ் பேட்டி. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் விளக்கம். 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். அசாமில் 5000 கோடியில் மூங்கிலை கொண்டு எத்தனால் தயாரிக்கும் ஆலையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பெட்ரோலிய பொருள் தயாரிப்பு ஆலைக்கும் அடிக்கல் நாட்டினார். முதல்வர் ஸ்டாலினின் வேண்டுகோளை ஏற்று சங்கத்தமிழ் பாடல்களுக்கு இசை ஆல்பம் வெளியிடப் போவதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு. அதீத மகிழ்ச்சியால் சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் அதிகம் பேச முடியவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் விடுபட்ட மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் 140 கோடி இந்தியர்களுக்கும் பலன். 8 மாதங்களாக ஆய்வு செய்து முடிவெடுத்ததாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு. இதுவரை 6 கோடிக்கும் மேற்பட்டோர் கணக்கு தாக்கல் செய்திருப்பதாக வருமான வரித்துறை தகவல். 3 நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தானின் சில பகுதிகளில் விலகத் தொடங்கியதாக சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை தொடங்கும் என்றும் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆன்லைன் விளையாட்டு செயலி விளம்பரத்தில் நடித்த நடிகை ஊர்வஷி ரவுட்டேலாவுக்கு அமலாக்கத்துறை சமன். வரும் 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராக விளக்கமளிக்க உத்தரவு. நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக கருதப்படுவார்கள். 6 மாதத்துக்கு மேல் பதவியில் இருக்கப் போவதில்லை என்றும் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்காத திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளதாக கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கொள்கையற்ற கூட்டம் மலிவான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். கொள்கை கோட்பாடுகளோடு வந்த தாவிகவை கொள்கையற்ற கூட்டம் என முதல்வர் விமர்சிப்பதா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்று புதிய எதிரிகள் குறித்த விமர்சனத்துக்கும் விஜய் பதில். விஜய்க்கு வந்ததை விட அஜித், ரஜினி, நயன்தாராவுக்கும் அதிக கூட்டம் வரும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. விஜயின் பிரச்சாரத்தில் முறையான திட்டமிடல் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. மக்களிடம் தெரிவிக்க வேண்டியதை தெளிவாக கொண்டு செல்ல முன்னேற்பாடு மேற்கொள்ள அறிவுரை. தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்லவிருப்பதாக தகவல். மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச வாய்ப்பு. நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டதால் அவரை சந்திக்க உள்ளதாக ஓபிஎஸ் பேட்டி. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் விளக்கம். 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். அசாமில் 5000 கோடியில் மூங்கிலை கொண்டு எத்தனால் தயாரிக்கும் ஆலையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பெட்ரோலிய பொருள் தயாரிப்பு ஆலைக்கும் அடிக்கல் நாட்டினார். முதல்வர் ஸ்டாலினின் வேண்டுகோளை ஏற்று சங்கத்தமிழ் பாடல்களுக்கு இசை ஆல்பம் வெளியிடப் போவதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு. அதீத மகிழ்ச்சியால் சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் அதிகம் பேச முடியவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் விடுபட்ட மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் 140 கோடி இந்தியர்களுக்கும் பலன். 8 மாதங்களாக ஆய்வு செய்து முடிவெடுத்ததாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு. இதுவரை 6 கோடிக்கும் மேற்பட்டோர் கணக்கு தாக்கல் செய்திருப்பதாக வருமான வரித்துறை தகவல். 3 நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தானின் சில பகுதிகளில் விலகத் தொடங்கியதாக சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை தொடங்கும் என்றும் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆன்லைன் விளையாட்டு செயலி விளம்பரத்தில் நடித்த நடிகை ஊர்வஷி ரவுட்டேலாவுக்கு அமலாக்கத்துறை சமன். வரும் 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராக விளக்கமளிக்க உத்தரவு. நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக கருதப்படுவார்கள். 6 மாதத்துக்கு மேல் பதவியில் இருக்கப் போவதில்லை என்றும் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி அறிவிப்பு. திமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்காத திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளதாக கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கொள்கையற்ற கூட்டம் மலிவான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். கொள்கை கோட்பாடுகளோடு வந்த தாவிகவை கொள்கையற்ற கூட்டம் என முதல்வர் விமர்சிப்பதா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு என்று புதிய எதிரிகள் குறித்த விமர்சனத்துக்கும் விஜய் பதில். விஜய்க்கு வந்ததை விட அஜித், ரஜினி, நயன்தாராவுக்கும் அதிக கூட்டம் வரும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சகோதரர் அஜித்தை இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. விஜயின் பிரச்சாரத்தில் முறையான திட்டமிடல் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. மக்களிடம் தெரிவிக்க வேண்டியதை தெளிவாக கொண்டு செல்ல முன்னேற்பாடு மேற்கொள்ள அறிவுரை. தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் டெல்லி செல்லவிருப்பதாக தகவல். மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச வாய்ப்பு. நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டதால் அவரை சந்திக்க உள்ளதாக ஓபிஎஸ் பேட்டி. விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் விளக்கம். 2 தினங்களுக்கு முன்னால் போன்ல பேசினார். சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். உறுதியாக நம்ம சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம், அது நல்லவும் நடக்கலாம். அசாமில் 5000 கோடியில் மூங்கிலை கொண்டு எத்தனால் தயாரிக்கும் ஆலையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பெட்ரோலிய பொருள் தயாரிப்பு ஆலைக்கும் அடிக்கல் நாட்டினார். முதல்வர் ஸ்டாலினின் வேண்டுகோளை ஏற்று சங்கத்தமிழ் பாடல்களுக்கு இசை ஆல்பம் வெளியிடப் போவதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு.
அதீத மகிழ்ச்சியால் சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் அதிகம் பேச முடியவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் விடுபட்ட மகளிருக்கு ஓரிரு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் 140 கோடி இந்தியர்களுக்கும் பலன். 8 மாதங்களாக ஆய்வு செய்து முடிவெடுத்ததாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு. இதுவரை 6 கோடிக்கும் மேற்பட்டோர் கணக்கு தாக்கல் செய்திருப்பதாக வருமான வரித்துறை தகவல். 3 நாட்களுக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வடமேற்கு ராஜஸ்தானின் சில பகுதிகளில் விலகத் தொடங்கியதாக சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை தொடங்கும் என்றும் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள். 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆன்லைன் விளையாட்டு செயலி விளம்பரத்தில் நடித்த நடிகை ஊர்வஷி ரவுட்டேலாவுக்கு அமலாக்கத்துறை சமன். வரும் 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராக விளக்கமளிக்க உத்தரவு. நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக கருதப்படுவார்கள். 6 மாதத்துக்கு மேல் பதவியில் இருக்கப் போவதில்லை என்றும் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி அறிவிப்பு.